ஒரு பிச்சைக்காரர் ஒரு வீட்டு வாசல்ல முன்னாடி போய் நின்னு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த வீட்ல இருந்த அம்மாவும் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிச்சைக்காரருக்கு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரரும் இன்னொரு வீட்டுக்கு போய் இதே மாதிரியே, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த வீட்ல இருந்த அம்மாவும் பிச்சைக்காரர் கையில வச்சிருந்த பாத்திரத்துல ஏற்கனவே சாப்பாடு இருக்கிறத பார்த்துட்டு, அதான் பாத்திரத்துல சாப்பாடு இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேக்குறாரு, ஒருவேளை நைட்டுக்கும் சேர்த்து கேக்குறாரு போல அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த உணவை அவருக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற உணவையும் அந்த பிச்சைக்காரர் வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பவும் இன்னொரு வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குதுன்னு கேக்குறாரு. அந்த வீட்ல இருக்கிற அம்மாவும், யோ ஏற்கனவே பாத்திரம் முழுக்க சாப்பாடை வச்சுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேக்குறியா, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி விரட்டாங்க. அந்த பிச்சைக்காரரும் சாப்பாடு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தெருமுனைக்கு வந்ததும் அவரை பார்த்த அங்க இருந்த தெருநாய்கள் எல்லாம் வாலாட்டிக்கிட்டு பசியில அவர்கிட்ட ஓடி வருதுங்க. அவரும் தான் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த சாப்பாடுல இருந்து பாதி சாப்பாடை அந்த தெருநாய்களுக்கு வச்சுட்டு மீதி சாப்பாடை அவர் சாப்பிடலான்னு வரும்போது அங்க இன்னும் கொஞ்சம் தெருநாய்கள் பசியோட ஓடி வரதை பார்த்துட்டு மீதி இருந்த சாப்பாடை அந்த தெருநாய்களுக்கு வச்சிருக்காரு. இதை பார்த்த ஒருவர் அந்த பிச்சைக்காரர் கிட்ட, ஐயா எல்லா சாப்பாடையும் இந்த தெருநாய்களுக்கே வச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரரும், எனக்கு பசின்னு வந்துச்சுன்னா நான் 4 பேர்கிட்ட போய் வாயை திறந்து கேட்பேன், ஆனா பாவம் இந்த நாய்ங்க யார்கிட்ட போய் கேட்குங்க, வாயை திறந்து பசின்னு கேட்கிற என்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கே மக்கள் உணவு தர யோசிக்கும் பொழுது வாயில்லாத ஜீவன்களை பத்தி அவங்க எப்படி யோசிப்பாங்க, அதான் இந்த நாய்களுக்கும் சேர்த்து நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவரும் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாரு.